கைஸ் கூலி படத்துலேருந்து ஒரு தரமான அப்டேட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க சன் பிக்சர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தில் அமீர் கான் அவர்கள் கேமியோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த அமீர் கான் ரோல் அப்படின்றது என்ன மாதிரி ஒரு ரோலாக இருக்கும், என்ன மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு படத்தில் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஆரோக்கியம் கிளப்பிட்டு இருந்துச்சு. விக்ரம் படத்தில் ரோலக்ஸ்ட்டு எந்த அளவுக்கு ஒரு வெயிட் இருந்துச்சோ அந்த ஸ்க்ரீன் பர்சன்ஸில் அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக சித்தாரே ஜமீன் பர் அப்படின்ற அமீர் கான் நடிச்ச இந்த படம், அந்த படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் அண்ட் இன்டர்வியூஸ் இது எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக பேசினது கூலி படத்தை பற்றி தான். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், சௌபின் சைரு அப்படின்னு சொல்லிட்டு படத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலுமே பயங்கரமான ஹெவியா இருக்கு, ஒவ்வொரு ரோலுமே வெயிட்டா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் தான் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்கிரீன் பிளே கொடுக்க போறாரு படத்துல, அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டா காட்ட போறாரு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துல நடிச்சிருந்த கேமியோஸ் இருக்கட்டும், வில்லன் ரோல்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ், எல்லாத்துக்கும் எத்தனை அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பர்ஃபெக்டா படத்தை முடிச்சிருந்தாரு. ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த படத்துல அந்த கேமியோக்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா சைடெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வரவேற்புல இருக்கு கூலி படம் எடுத்த உண்மையான விஷயம். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரும் சரி, நம்ம அமீர் கானும் சரி, இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. அதனாலேயே உங்க ஸ்கிரீன் பர்சன்ஸ் அவுட் புட் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்ட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமீர் கானோட பேர் தாஹா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சன் பிக்சர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம், இது வந்து 7 மணிக்கு பண்ண போகிறோன்ற மாதிரி 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. பயங்கர வெயிட்டாக வெறித்தனமாக இருக்கு கைஸ். இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம அமீர் கானோட அந்த ரோல் அப்படின்றது பயங்கர சீக்கிரட்டாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. பட் அது ஏன் வந்து ரிவீல் பண்ணாங்க அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அமீர் கான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணணும் இந்த படத்துக்கு. தென் ஒரு பெரிய ப்ரமோஷனும் கிடைக்கும் இந்த படத்துக்கு அப்படின்றனால. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கண்டிப்பாக அமீர் கான் இருக்காரு அப்படின்ற மாதிரி மூவி ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டு லீக்கும் பண்ணி விட்டாங்க. இது எல்லாமே ஒரு காரணம் அமீர் கானோட போஸ்டர் வந்து இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லலாம். வெறித்தனமான ஒரு லுக்கோட 6 பேக்ஸ் பாடியோட வாயில பார்த்தீங்கன்னா பைப்பை வச்சுட்டு நிற்கிறாரு நம்ம அமீர் கான். ஸோ இந்த ஒரு லுக்கை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் கூலி படத்தை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.